ஓகே கைஸ், நான் இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே வரேன். என்னோட வச்சுக்கிறதே தெரியாதா? இல்ல அவன் வச்சு இன்னும் 1 ஹவரில் நம்ம ஈஸியாக போகணும். ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் கொண்டு வந்தீங்க. அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ட்ரிப்பு கிளம்பிட்டோம். அது எங்கே போகிறோம்னா கல்பாக்கம் போகிறோம். கல்பாக்கம் எதுக்குன்னா, அது நான் மோட்டோ விளாக்கு போகும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 12 பேர் போகிறோம். 12 பேர் அவங்க பைக் எடுத்து வருவாங்க, இல்லைன்னா ஒரு 2-3 பேர் பின்னாடி வந்து வருவாங்க. அதனால் நானும் இந்த டைம் என்ன பைக் எடுத்து போக மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவள் பைக்லாம் போகிறேன். மொத்தம் எத்தனை வண்டி வருதுன்னு தெரியல. அது நம்ம வண்டி அங்கே அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் பண்ணேன். என்னென்னா, இப்போ நான் கோபுரம் வாங்கி 2.5 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொன்னதும் இல்லை, இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை. இன்றைக்கி போய் அவங்களை ரிவ்யூ பண்ண போகிறேன். அது ரொம்ப நாளாக நான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபஸ்ட் அவங்களுக்குலாம். நம்ம மோட்டோ விளாக் எடுக்கணும், நான் வீடியோ எடுக்கணும், ரீல்ஸ் இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் அவங்கள போய் சொன்னேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களும் நம்ம பையனில் ஒருத்தன் கோபுரம் வாங்கிட்டான், அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறையா யோசிப்பாங்க. அது மாதிரி நான் டெய்லியும் ஒரு 2 மந்த்து அவங்கள கேட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ நம்ம ஒரு கோபுரம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வாங்க இப்போ போய் நம்ம இப்போ ஒரு ஐஃபோன் இருக்குல்ல, ஐஃபோன் வச்சு வீடியோ எடுப்போம் நிறையா சொன்னேன் அவங்கள்ட்ட. அவங்க ஓகேடான்னு ஒரு நாள் 2 நாள் அப்படியே போய் இப்போ 2 மாதம் கடந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு வீடியோ எடுக்கல, ஒரு ஃபோட்டோ ஒன்றுமே எடுக்கல. இப்பயும் நம்ம போய் அவங்கள காட்டாமல் நம்ம இருக்கலாம். அவங்க மேலே என்ன எனக்கு நம்பிக்கை வரல. சரி, நீ நம்ம கல்பாக்கம் ட்ரிப்பு போகிறோமே, சரி ஓகே, நம்ம அவங்க அந்த நிலைமை வரமாட்டாங்க, நம்ம ஒரு முயற்சி பண்ணணுன்னு. ஆனால் நம்ம முயற்சி நம்ம எப்பயும் கைவிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி ட்ரிப்பு கிளம்புறோம். அதனால் நான் இன்றைக்கி போய் அவங்கள்ட்ட நான் கோபுரம் வாங்கிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம இந்த ட்ரிப்பு கண்டினியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ், இதுமாதிரி நான் பேச முடியல. அதுக்கு முன்னாடி இன்னொன்று, நேற்று ஒரு சம்பவம் ஆகிடுச்சா தான் இது. நீங்கள் பாருங்கள், கை ப்ரோக்கன் ஆகிடுச்சா. அதனால் இன்றைக்கி நான் வண்டி ஓட்ட முடியுமா தெரியல. வண்டி ஓட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போக முடியும். அதனால் நான் இன்றைக்கி வண்டி ஓட்ட மாட்டேன். என் ஃப்ரெண்டு தான் ஓட்ட போகிறாரு. நான் ஓட்ட இன்னும் அதையும் சொல்லலை, இனிமேல் சொல்லிடுவேன்னு. ஓகே பாய், நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. நம்ம கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ட்ரிப்பு கிளம்ப முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவோம். எங்கே ரொம்ப நாள் ஆச்சுங்க, 1 வாரம் மேலே ஆச்சு நான் வெளியில் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் நம்ம சுற்றிட்டு வந்தது. அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். பசங்க எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. சொன்னால் இல்லை கோபுரம் ரிவ்யூ பண்ண போகிறேன்னா அது அன்றைக்கி எப்படி ரியாக்ஷன் பண்ண போய் தெரியல, பார்ப்போம். என்னோட தான் ப்ரோ. இது ரெக்கார்ட் ஆகிட்டு அப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு. ஓகே, யாரு என்னோட தான். வச்சுக்கிறதே தெரியாதா? இல்ல அவன் வச்சில்ல, யாரு என்னோட தான். போய் சொல்ல யாரு சொன்னேன் ப்ரோ. 2 மாதம் ஆச்சு வாங்கி. நீங்கள் வாங்கிக்க போகலாம். நீங்கள் கேரளா போனீங்களா இல்லையா? கேரளா ஆமாம், கேரளா போனீங்களா? அந்த டைம் வரல, என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் வந்துருக்கலாம். ஏய் யாரு உண்மையை சொல்லு. உண்மையே என்னோட தான். நீங்கள் வந்துருக்கலாம். நான் கேன்சல் பண்ணிவிட்டேன், வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு கோபுரம்லாம் எனக்கு ஆசை, ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் போன அப்புறம் நான் 2ஆம் தேதி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சரி, நானும் உங்கள்கிட்ட சொல்லலாம் இருக்கேன். என்ன எவ்வளோ இது? 25. எவ்வளோ? நீ வாங்க பேசலடா, நீ ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லியிருந்தா. நான் இடையில நிறைய டைம் சொல்ல ட்ரை பண்ணேன். கோபுரம் வச்சு என்ன பண்ணலான்னு. அப்புறம் இவன் என்கிட்ட கேட்டான், கோபுரம் வாங்க போறீங்களா, என்ன பண்ண போறீங்க, வீடியோ எடுத்தா இப்போ மைண்ட் செட்டே இல்லடா, இப்போ நிறைய கடன் போயிருந்தா மைண்ட் செட்டே இல்லடா. ஆனால் இவன் வாங்குறது என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறான். அதுக்கும் டைம் வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு டைம் வந்துச்சு, அதான் இன்னைக்கு வந்துட்டு எடுத்துட்டு நான் நிறைய இது லாக் பண்ணி வச்சு தாங்குமா? அவ்வளோ வேகத்தில் போயிடுவேன் நான் இப்போ ஒரு ரீசெண்டாக அடிக்கிற வெளியே போயிடல, அதுக்கு இதை எடுத்து தான் போகிறேன். ஹெல்மெட் வாங்கிட்டு உண்மையாக உண்டு தானா? ஏன்னா மற்றவங்களுக்குனா நான் எப்படி சொல்கிறதுனா யாரும் கை வைக்க மாட்டானுங்க. சத்தியமாக என்னோட தான் ப்ரோ. உந்தனா எடுத்து பார்ப்பானுங்க, மற்றவங்க கை கூட வைக்க மாட்டானுங்க. அதான் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்க எடுத்து வந்துட்டு நம்ம டேமேஜ் பண்ணிட்டு அதான் நம்ம பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே உந்தா சரி நம்ம பையன் தான் எடுத்து பார்ப்பானுங்க, ஃபோட்டோ எடுப்பானுங்க. அதுதான் ஃபோட்டோ தான். இது 1 hour நம்ம சொல்லிவிடு, அது பிரச்சனை இல்லை. காட்ட வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நான் இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே வரேன். டக்குன்னு நாங்கள் எல்லா கோயில் சைடு வந்துடுங்க. நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. வாங்க கைஸ், நம்ம கிளம்புவோம். சரிப்பா, ஒருவேளை ஏதாவது கேமரா ரிவ்யூ பண்ணிட்டேன் கைஸ். அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க. முக்கியமாக பாலாஜிபுரம் தான் ரொம்ப சங்கடப்பட்டார். எல்லா விஷயத்தையும் நம்ம டக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கோமா, நான் சில விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த செயலை நம்ம செஞ்சுட்டு அவங்கள சொல்லணும். அதே மாதிரி நான் இப்போயும் அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம், எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் போட்டு அப்புறம் பேசிட்டேன் அவங்கள்ட்ட.
எங்கள் அம்மா எப்பயும் எல்லா விஷயம் முடிச்சுட்டு ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் இப்போ சொல்லிட்டேன். இன்னும் 1 hour நம்ம ஈஸியாக போகணும். நம்ம எல்லா ஃபியூல் எல்லா வண்டியிலையும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம கூட வர வண்டி கணக்கு மட்டும் டோட்டல் 5 பைக்குங்க. அதில் ஒரு டியூக்கு, ஒரு R15, 2 NS, அப்புறம் ஹோண்டா சைன் ஒரு பைக்குங்க. அந்த பைக்கில் மட்டும் 3 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்புறோம். இப்போ வண்டி எடுத்தாச்சு. இன்னும் அடுத்து ஈஸியாரெலாம் இப்படி பாட போகிறோம். பைக் எடுத்தால் எல்லோரும் லாரிக்குள்ளே போடுவாங்க. எல்லாமே பார்த்துருக்கேன். இப்போ நம்மளும் போகிறோம். நாங்கள் போடலாம். பூந்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளுங்க இதெல்லாம். ராஜபுரம் 112 பிளாஸுக்கு அவ்வளோ கொண்டு விட்டு அதோ எல்லையிலையும் தாண்டியாச்சு. இன்னும் இவங்களால காணாங்க எங்கே வராங்க தெரியல. வாங்க நம்ம போவோம் முன்னாடி. இவங்களோட ஃபன்னாக இருக்குங்க. பாருங்களேன், அங்கே 2 சண்டை போட்டுட்டே வந்துட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க தாங்க முடியல. நம்ம ப்ரோ தான் முன்னாடி பாலாஜி கூட போய் பேசுவேன். ப்ரோ போட்டுக்கோமா அப்போதான் தடிடாடி லெஃப்ட்ல. ஹாய் கைஸ், நம்ம வண்டலில் வந்தாச்சு. அங்கே போலீஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம அங்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணுங்கிட்டு. அவ்வளோங்க, நம்ம கேளாம்பாக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம ஈசிஆர் ரோட்டில் தட்டி எறிய எல்லாம் மரும படம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ நாங்கள் போய் பீச்சில் போய் விளாக் பண்ண போகிறோம். அங்கிட்டு நைட்டு என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நைட்டு ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் வாமிட் வரும் தெரியாது. அவ்வளோதான். இப்போ பாருங்க, 3, 2, 1 ஸ்டார்ட். NS அடிச்சு தூக்க போகிறோம் இன்னைக்கு. நம்ம தான் இன்னைக்கு ஈஸியாக ரோட்டு அடித்து பிச்சுக்கிட்டு போக போகிறோம். அப்புறம் அந்த V4 காரன் என்ன ஆளக்கான போகிறோம். இன்னும் எங்கே வரான்னு தெரியல. கையை விட ஆட்டிட்டு இருக்கான். நீ போ ப்ரோ, அவள்கிட்ட பின்னாடி மெதுவா. நம்ம பைக்கிட்ட அவன் ஈடு கொடுக்க முடியுமா அவங்களால? அவ்வளோ கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ. போதும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. அவ்வளோ ரேஸ் முடிஞ்சு நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அது எங்கே நம்ம ஈஸியாரில் ஒரு ஏரியாவில் போலீஸ் வராத இடமா பார்த்து நாங்கள் இப்போ இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இந்த இடம் அதிகமாக யாருக்கும் தெரியாதுன்னு பசங்க சொன்னாங்க. அதான் நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணிக்காங்களாமா இங்கே நம்ம சென்னை கைஸ்லாம். ஆனால் நீங்கள் என்னை கூட்டிங்க அங்கே போகிறாங்க. வரும்போது நல்லா எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. டீ கடையில் ஒரு டீ கடையில் ஒரு பிளட் ஆம்லேட்டு, அப்புறம் நூடுல்ஸ், இது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டோம். நைட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். பார்ட்டி இங்கே பீச் பார்ட்டியாக இன்றைக்கி. முடியல காய்ச்சி இது. அதாவது இப்போதைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு பைக்கில் வரும்போது. இடையில ஒரு 3 டைம் போலீஸ் கிராஸ் பண்ணிட்டோம். எந்த ப்ராப்ளம் யாரும் எதுவும் கேட்கல. நாங்கள் அப்படியே வண்டியில் வந்துட்டோம். அவ்வளோங்க. நைட்டை இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு பாட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கலாம், சாப்பாடலாம் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு காலையில் 4 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிடுவோம். அதனால் இப்போ வைக்கிறேன். குட் பாய்.